கொடுமன் கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை இந்த ஹோட்டலில் உட்காந்துட்டு சமையல் பண்ணிச்சான். பிரியாணி ஒன்று போட்டானுங்க. அது பிரியாணி எந்த ஊர் பிரியாணினே தெரில. ஒரு புலாவ் நினச்சி சாப்பிடலாம், பிரியாணி நினச்சி சாப்பிடுது. அந்த பிரியாணி போய் 300 ரூபா 350 ரூபா பில்ல போடுறானுங்க. சிக்கன் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் நல்லா இருக்கு. தந்தூரி கொஞ்சம் ஜூஸியாக, மேலே ட்ரையாக இருக்கு, உள்ள ஜூஸியாக இருக்கு. நல்லா அது சாப்பிடும். எக் வச்சு ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. எக் மசாலா, அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள சுண்டல்லாம் வச்சிருக்கீங்க. நார்மலாக ஆஸ் யூசுவல் சைனீஸ் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம வெஜிடபிள்லாம் இன்னும் கொஞ்சம் பாயில் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. 3 நல்லா இருக்கும், 3 நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆவரேஜ். வெல்கம் பேக் டு முல்லைசிலா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கோம். ஊட்டியில் எல்லாருக்கிட்டே வந்து பசிக்குது, எந்த இடத்துல போய் சாப்பிடலான்னு கேட்டால் ஹோட்டல் ப்ளூ ஹில் ரெஸ்டாரண்ட் தான் சொல்கிறாங்க. ஸோ இது உள்ளே போய் சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்ல போகிறான். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச், வாங்க போவோம். பிரியாணி எங்க? சிக்கன் பிரியாணி, சீரக சம்பா தானே, 2 பிரியாணி. சிக்கனில் வேறு என்ன இருக்குது? தந்தூரி ஆஃப். இது இப்போ வெலிங்டனோட நீங்களே தெரியுங்களா ஸ்டைல் டிஷ்ஷு? ஒரு வெலிங்டனு, ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ், கோபி மஞ்சூரியனு, 2 சிக்கன் பிரியாணி, தந்தூரி ஆஃப். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ளூ ஹில்ஸ் ஹோட்டல் தான் இருக்கோம். இங்கே இருக்கிற ஒரே ஹோட்டல் தான் நல்ல ஹோட்டல்னு சொல்கிறாங்க. பட் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஒரு குரூப்பாக வந்துருக்கோம், ஒரு 3 பேர் வந்திருக்கோம். நான், சுகுமார், மணிகண்டன் 3 பேர் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இங்கே வெல்லிங்டன் பரோட்டா அது ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். அதே மாதிரி சீரக சம்பா பிரியாணி சொல்லியிருக்கோம், ஒரு தந்தூரி ஆஃப் சொல்லியிருக்கோம், அப்புறம் ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வரப்போது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல் வந்து சரி கிடையாது. அதே மாதிரி சாப்பிட்ற ஹோட்டல் மட்டும் இல்லை, தங்குற ஹோட்டலுமே இங்கே வந்து ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்கும். ஸோ வரணும்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சாப்பிட்ற ஹோட்டலு 2-3 பேர் இங்கே இந்த ஹோட்டல் சஜஸ்ட் பண்ணாங்க. கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு தெரியும். ஃபைனலாக சொல்கிறோம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. சரிங்களா? ஆர்டர் பண்ணலாம் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, ஒரு எக் இருக்குது, சீரக சம்பாவில் பண்ணியிருக்காங்க. அது மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் தூக்கியிருக்காங்க. இதுவும் சிக்கன் பிரியாணி தான். சென்டருக்கு தந்தூரி. ஸோ இது சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சீரக சம்பா பிரியாணி நல்லா வாசமாக இருக்குது. பார்ப்போம். பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா ஸ்டைல் பிரியாணி இருக்குது, நம்ம ஊர் பிரியாணி கிடையாது. அந்த மேலே போட்ட ஆனியன் வந்து நல்லா கேரமலைஸ்டு ஃபீல் தருது. சாப்பிடும்போது நல்ல ஒரு இனிப்பான டேஸ்ட் கிடைக்கும். ஒரு புலாவ் நினச்சி சாப்பிடலாம், பிரியாணி நினச்சி சாப்பிட முடியாது. இந்த சிக்கனை ட்ரை பண்ணுவோம். சிக்கன் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் நல்லா இருக்கு. பட் இந்த மசாலா வந்து கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் கம்மியாக இருக்குது சாப்பிடும்போது. லைட்டாக கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. பட் நீங்கள் அது புலாவ் நினச்சி சாப்பிடலாம், சிக்கன் பிரியாணி நினச்சி சாப்பிட முடியாது. நான் கிரேவி ஊற்றிப்போம்.
கிரேவி தான் நம்மளோட சேஃப் கார்டுன்னு சொல்லலாம். கிரேவி ஊற்றினாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. along with egg. அப்படியே இந்த ரைத்தாவும் வச்சோன்னா எல்லாம் வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கு. தனியாக சாப்பிடும்போது அந்த பிரியாணி ஃபீல் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த தந்தூரி ட்ரை பண்ணுவோம். தந்தூரி கொஞ்சம் ஜூஸியா, நல்லா மேலே ட்ரையாக இருக்கு, உள்ள ஜூஸியாக இருக்கு, நல்லா இருக்கு சாப்பிட்டு. நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த வெல்லிங்டன் பரோட்டா. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள வந்து எக் வச்சு ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. நல்லா சூடாக தான் இருக்கு. பரோட்டா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அது கூட ஸ்டஃப் பண்ணிக்கிற மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்க, எக்கு தான் இது, எக் மசாலா. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள சுண்டெல்லாம் வச்சுருக்கீங்க, பட்டாணி சுண்டல் எல்லாம் இருக்குது. நல்லா இருக்கு, மஸ்ட் ட்ரை. நல்லா இருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நீங்கள். நார்மலாக ஆஸ் யூஷுவல் சைனீஸ் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்காங்க. சேம் தான், நம்ம வெளில சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு சாப்பிட்றேன். ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸும் சாப்பிடுவோம். அதில் நம்ம வெஜிடபிள்லாம் இன்னும் கொஞ்சம் பாயில் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். சாப்பிடும்போது ரொப்பா இருந்துச்சு. ஓகே, ஆவரேஜ் தான், ரொம்ப ஒன்றும் சொல்ல முடியாது. பிரியாணி எப்படி பாருங்க, பிச் பிரியாணி மாதிரி இருக்கு. எதுவும் சொல்றதுக்கு இல்லை. முக்குறான். நாட் ஸோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம், ரொம்ப நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜ். ஸோ அந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன். அது கூட பார்த்தீங்கன்னா தந்தூரி சாப்பிட்ருப்பேன். அப்புறம் வெல்லிங்டன் பரோட்டான்ட்டு ஒரு பரோட்டா ஒன்று கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டேன். என் தலையெழுத்து சாப்பிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி வெஜ் ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணோம், கோபி மஞ்சூரியன் சாப்பிட்டோம். ஸோ இது சாப்பிட்டது எதுவுமே நல்லா இல்லை உண்மையை சொல்லணும்னா. எதிரான சொன்னால் அந்த பிரியாணி ஒன்று போட்டானுங்க, அது பிரியாணி எந்த ஒரு பிரியாணினே தெரில. கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை இந்த ஹோட்டலில் உட்காந்துட்டு சமையல் பண்ணிட்டான், அந்த மாதிரி இருந்தது பிரியாணி. அது மேலே இந்த ஆனியன்லாம் தூவி விட்டுருந்தானுங்க. கேரளா பிரியாணி தான் நினைக்கிறேன். தயவுசெய்து பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஹோட்டல்லாம் போய் தொலையாதீங்க. ரோடுகளில் எங்கன்னா சின்ன சின்ன ஹோட்டலில் இருக்கும், அங்கே சாப்பிட்டாவே நல்லாயிருக்கும்.
ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1683 ரூபா வந்துச்சு. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஐட்டம் தான் சாப்பிட்டேன். அந்த பிரியாணி போய் 300 ரூபா 350 ரூபா பில்லை போடுறானுங்க. கொடுமைங்க சீரியஸாக. ஆனால் அலமோது கூட்டம் அதுதான். கூட்டம் வேறு வழியே இல்லை. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பார்ட்னர்ஷிப் வச்சு அந்த ஹோட்டலுக்கு கூட்டு போயிடுறாங்க. யாரை கேட்டாலும் ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டால் எது நல்ல ஹோட்டல் தோ நான் கூட்ட போகிறேன் போகிறாங்க. உள்ளே போய் என்ட்ரு பண்ணிட்டு அவர் ஒரு 50 ரூபா வாங்கிட்டு போயிடுறாரு. இதுதான் இங்கே டீலிங், பிஸ்னஸ் டீலிங்கு. ஸோ இங்கே நீங்கள் ரோட்டு கடையில் எங்கன்னா ஒரு சின்ன கடை ஃபைன் பண்ணால் கூட சாப்பிடலாம். அப்படி இல்லை இந்த பேக்கரி இருக்கும், இங்கே KFC இருக்குது, இந்த பீஸா ஹட் இருக்குது. இங்கே சாப்பிடணும்லாம் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. எதுவுமே எந்த ஹோட்டலும் நல்லா இல்லை.